ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா, இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்றனால இன்றைக்கி வந்து ஹாட் இன் ஷேப்பில் அகார் அகார் ரெசிபி தான். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து கடற்பாசி எடுத்திருக்கேன். ஸோ கடற்பாசி எடுத்து நம்ம இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதுமானது. ஸோ சீக்கிரம் நல்லா கரைஞ்சி வந்துடும் நம்ம காய்ச்சும் போது. அதனால் நம்ம தண்ணி சேர்க்குறோம். ஸோ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஓரமாக நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பால் இந்த அளவுக்கு நம்ம கடற்பாசி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம 6 லிட்டர் பாலை வந்து தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிக்கணும். ஸோ அறவே நீங்கள் தண்ணி ஊற்றவே கூடாது. அப்படியே பேக்கெட்டில் உள்ளது அப்படியே காய்ச்சி எடுத்துக்க வேண்டாம். ஸோ பாருங்கள், இப்போ நான் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இப்போ நான் இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ 6 லிட்டர் பாலை நான் காய்ச்சி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம கடற்பாசியை வந்து காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா மெல்ட் ஆயிரும். இதில் இருக்கிற கடற்பாசியெல்லாம் நல்லா கரைஞ்சி தண்ணியாக போயிடும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரையும் நம்ம இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை வந்து சீனி வந்து அதாவது இது சுகர் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 4 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கடற்பாசியோட அதாவது கடற்பாசி தான் இது. ஸோ இதை வந்து அகார் அகார்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ஸோ கரைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா இதுலேயே அந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம இதை தூக்கி கீழே வச்சு நம்ம காய்ச்சி ஆற வச்சப்போல நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. ஆடையோடு இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ ஆடை இல்லாமல் இருக்கணும். ஸோ பாருங்கள், நம்ம சுகர் சேர்த்தோம்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். ஸோ அடுப்பு கீழே எடுத்து வச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இதை வந்து பால் வந்து இதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம காய்ச்சி வச்சாச்சு. கடற்பாசிக்கு சீனியும் போட்டு நல்லா காய்ச்சி வச்சுட்டோம். இதை வந்து வடிகட்டி நம்ம பாலை வந்து சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நுரை இல்லாமல் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த பபுள்ஸ் வந்து அப்படியே ஃபார்ம் ஆயிரும் மேலே. அதனால் ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன கலர் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர், ரெட் கலரு, க்ரீன் கலரு, ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், அந்த மாதிரி எல்லா கலர்ஸும் இருக்குது. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து ரோஸ் மில்க் ஃப்ளேவரு. ஸோ பிங்க் கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே அப்படின்றனால நான் வந்து பிங்க் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெட் கலர் தான் போடுற பிளானில் இருந்தேன். பட் ஆனால் இந்த ரோஸ் மில்க் வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். அதனால் நான் ரோஸ் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஊற்றி வச்சிடலாம். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கோம். நம்ம வெளியவே ஒரு 20 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா நல்லா கெட்டியாயிரும், நல்லா செட் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து இந்த பிளேட்டில் வந்து நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற அதை வந்து நம்ம ஊற்றிடலாம். ஸோ ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸில் செட் ஆயிரும். ஸோ நம்ம வெளியவே ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம செட் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஹாட் இன் ஷேப் வந்து நான் வந்து வாட்டர் பாட்டிலில் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி எடுத்து நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஹாட் ஷேப் வந்து கடற்பாசி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பார்க்கவே அழகாக இருக்கும். நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கிள்னாலும் சர்க்கிள் பண்ணலாம், ஸ்கொயர்னாலும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே அப்படின்றனால ஹாட் இன் ஷேப் எடுத்துட்டேன். ஸோ எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அகார் அகார் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கிறவங்க கீழே உள்ள லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.